இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நேத்து கேட்ட क्वेश्चनக்கு தர்ஷினின்ற சப்ஸ்கிரைபர் கரெக்ட்டா சொல்லிருந்தீங்க. Thank you so much for your comment. ஏப்ரல் 2025ல எந்த கண்ட்ரி பிம்ஸ்டெக்கோட சேர்மன்ஷிப்புக்கு அடுத்த 2 வருஷம் இருக்க போறாங்கன்னா பங்களாதேஷ். இந்த சேர்மன்ஷிப்பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாந்துல இருந்து பங்களாதேஷ் ரிசீவ் பண்ணிருக்காங்க. பிம்ஸ்டெக்கு ஃபுல் ஃபார்ம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். இந்த பிம்ஸ்டெக்ல வந்து 7 கண்ட்ரீஸ் வந்து இருக்கு. என்னென்ன கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. 7 கண்ட்ரீஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா இந்த பிம்ஸ்டெக் அப்ரிவேஷன் படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பிம் முடி எடுத்துக்கலாம். 2 பி வரும். பங்களாதேஷ், பூட்டான், நெக்ஸ்ட் ஐக்கு இந்தியா, எம்முக்கு மியான்மர், லாஸ்டா இருக்க 3 நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியோட சேர்பர்சனா யாரு ரீ அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா சௌரவ் கங்குலி. இது 2025 ஆனது. ஐசிசிக்கு ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். நேத்து ஒரு ஐசிசி பார்த்தோம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சௌரவ் கங்குலி வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா அனில் கும்ப்ளேவர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா வந்து அவர் 3 டர்ம்ஸ் வந்து இருந்துட்டாரு. மேக்ஸிமம் ஐசிசில அலோடே 3 டர்ம்ஸ் தான். அதுக்கப்புறம் வேற ஆள கம்பல்சரியா நம்ம மாத்தி ஆகணும். நெக்ஸ்ட் நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 கான ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்க கன்க்ளூட் ஆச்சுன்னா நியூ டெல்லி. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேர்ந்து உயர்வோம். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.